உங்கள் நல்வாழ்த்துக்கள். வரும் செவ்வாய்க்கிழமை தை 1. தை பிறந்தா வழிகள் பிறக்கும், வழியெல்லாம் நீங்கி வழிகள் பிறக்கும். கரெக்டா? அதுதான் தை பிறந்தால் வழிகள் பிறக்கும். தை 1ங்கிறது உத்தராயண காலம், உத்தராயணம்ங்கிறது புண்ணிய காலம். மகர ராசியில் சூரியன் வர்ற நாள். மகரத்தில் சங்கமிக்கின்ற சங்கரன் என்றால் சூரிய பகவான், ஹீட்டான கோளு. இந்த சூரிய குடும்பத்தின் தலைவனவன், இந்த உலகத்தின் தலைவர்களுடைய கோல் அது. வீட்டின் தலைவனவன், நம் உடம்பினுடைய தலைப்பகுதி, நம் உடம்பினுடைய ஆரோக்கியத்தின் பகுதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சூரியனை இவ்வளவா சொல்கிறோம். சூரியனா நம்ம இல்லை, உயிரோடு இல்லை, பூமி உயிரோடுன்னு இருக்காது. அப்போ சூரியன்தான் உயிர்கள், சூரியன்தான் குழந்தை பாக்கியம், சூரியன்தான் மரியாதை, சூரியன்தான் நம்மளுடைய ஆளுமை, சூரியன்தான் நம்மளுடைய எலும்பு, உடம்பு வலிமை, எல்லா வகையான மரியாதைகளும் சூரியன்தான். அந்த சூரியனானவன் முதல் டிகிரியிலே மகர ராசியிலே சங்கமாகிறான். மகர சங்கராந்தி, கும்பமேளாலாம் நடக்கும். சரியா? அப்போ ஆடி 1ஆம் தேதி கடகத்திலே சூரியன் பிரவேசிக்கின்றான். அப்பொழுது ஆடி 1 அம்மன் திருவிழாக்கெல்லாம் வந்து நோய்கள்லாம் பல பரவி உடம்புடைய இம்யூன் டெவலப் ஆகி வளர்ந்துகின்ற வடக்கு பயணமானது தான் தை 1. அப்போ இந்த வடக்கு புண்ணிய காலத்திலே பார்த்தீங்கன்னா, வடக்கு புண்ணிய காலத்தில் இறக்கின்றவர்கள் எல்லாம் புண்ணியம் செய்யணும்னு சொல்லுவாங்க. தேய்பிரையான தட்சிணாயன காலத்தில் இறக்குறவங்க கொஞ்சம் தவறுகள் பண்ணியிருக்காங்கன்னு நூல்கள் சொல்லுகிறது. பகவத்கீதாவில் ஒரு முக்கியமான மகா ரகசியமானது, ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் வளர்பிறையில் இறந்துருக்காரு, உத்தராயண புண்ணிய காலத்திலான தை மாதத்துலேருந்து ஆடிக்குள்ளே இறந்துருக்கார் அப்படின்னா அந்த பூமியிலே பிறந்ததுலேருந்து அவர் புண்ணியம் செய்திருக்கிறார், பல பேர்த்துக்கு உதவி இருக்கிறார், பல நல்லதை செய்திருக்கிறார், அவர் மனம் சுத்தம்னு அர்த்தம். இல்லை ஒருத்தர் இறக்குறாரு, சரி ஆடியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்கழிக்குள்ளே இறக்குறாரு, தேய்பிரையில் இறக்குறாருன்னா அவர் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அவர் செய்ததெல்லாம் பல அகத்திலே அசுத்தமானதாக இருந்திருக்கும். என்ன செயல் செய்தாலும் அசுத்தமான, அவருடைய சுயநலத்திற்காக செய்ததாக இருக்கும். இந்த பூமியிலே நன்மை பயக்கொண்ட செயல் கிடையாது. இதை வச்சு அவர் நல்ல பிறப்பா இல்லை கெடுதலான பிறப்பான்னு கண்டுபிடிச்சல. எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்போ புண்ணிய காலம்னா என்ன? சரி, ஒருத்தர் வளர்பிறையிலே இறந்துருக்கிறார், தட்சிணாயனமான ஆடியிலிருந்து மார்கழிக்குள்ளே இருக்கிறான்னா 50% அவருடைய சுத்தம் 50%, 50-50 எடுத்துக்கலாம். அப்போ நல்லதும் 50, கெட்டது 50 கலந்து தான் இருப்பான். அப்போ நம்ம வளர்கின்ற பிறையிலும் வளர்ந்து போகின்ற உத்தராயண காலத்திலும் புண்ணிய காலத்திலே இருக்கின்ற செயல்களெல்லாம் நம் உடம்புக்கு வலிமை தரும், மனதுக்கு வலிமை தரும். இந்த பிராணனை வலிமையாக்கி உடம்பை தெளிவாக்கும். அதான் சரம் அறிந்தவன் பரத்தை அறிகிறான். சரம் என்றால் இந்த உயிரோட்டம், சரம் என்றால் உயிர் மூச்சு ஓட்டம். உள்ள கதியாக பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற உயிரோட்டம். அதுக்குள்ள சக்தி இருக்கு. சர்வத்திலும் வியாபித்திருக்கின்ற மைய சக்தி தான் சரம். அப்போ பார்க்கின்ற விஷயம், கேட்கின்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மையப்புள்ளி தான், தொடக்கப்புள்ளி தான் சரம். அப்போ தை 1ஆம் தேதி சரம் மாற்றி பழகணும்னு சொல்லியிருக்கேன் பல தடவை. கிரகநிலைகள் சரியில்லை. இந்த 2025 ஏப்ரல் வரைக்குமே கிரகநிலைகள் சரியில்லை. அதுக்கப்புறம் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா குருச்சண்டால யோகம் கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ 2025 ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். யாரை பொறுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னா, மனதிலே வலிமையான மனோதிடம், நம்மளுடைய செயல் இன்னைக்கு தான் ப்ரெசன்ட் டென்ஸில் நல்லா எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய செயல்கள், என்னை சார்ந்தவர்களுக்கு நன்மை, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, என் மூச்சுக்கு கெடுதல் நினைக்கல, உடம்புக்கு கெடுதல் நினைக்கல, உடம்பை அழிக்கின்ற செல்களை அழிக்கக்கூடிய உணவு முறைகளை நான் சாப்பிடல, மனதை அழிக்கக்கூடிய செயல்களெல்லாம் சாப்பிடல, எல்லா அழிவுத்தன்மையெல்லாம் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. அதுதான் பரிகாரம். அப்போ கிரக பரிகாரம் என்பது மூச்சிலே இருக்கிறது, மனசிலே இருக்கிறது. அப்போ ஜாதகம் என்பது அவர்களுடைய கிரகத்தின் மனநிலை, பிறந்ததிலிருந்து நட்சத்திர கூட்டமாகட்டும், திதி கூட்டமாகட்டும், நாள்களுடைய கூட்டமாகட்டும், எல்லா கிரகங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சியுடைய சஞ்சார நிலை தான் ஜாதகம். நாம் பிறக்கும்போது அந்த எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த திதியிலே எந்த ஃப்ரீக்வன்சியில் பூமியிலே படுகின்ற கிரகத்தின் ஓட்டம் தான், அது படுகின்ற மின்காந்த அணுக்களில் பிறந்திருக்காரு, அந்த டிகிரியில் பிறந்திருக்காருன்னா அந்த ஜாதகம். அதில் என்னென்னலாம் ஃப்ரீக்வன்சி நல்லது கெட்டதோட கலந்து தான் வரும், எல்லாம் கலந்து தான் இருக்கும். அது மூச்சிலே ரிஜிஸ்டர், இந்த மூச்சில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போ இந்த மூச்சுக்குள்ளே
கிரகம் இருக்குது, திதி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, நாள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பஞ்சபட்சி சாஸ்திரமான பஞ்சபூதங்களுடைய தன்மை இருக்குது. அப்போ பஞ்சமா பூதமான உடம்புக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடக்கும், நட்சத்திரங்கள் அடக்கும், திதிகள் அடக்கும், எல்லாம் அடக்கும். அமிர்தமாக ஓடுகின்ற இந்த திதி உள்ளே வர்மமாக 108 வர்ம புள்ளிகளாக, அதிலிருந்து பெறுகின்ற பல வகையான துணை பிராணசக்தி உள்ள புள்ளிகள் 4448 புள்ளிகள், அதனுள் கலந்திருந்த 72,000 நாடி நாபியிலே மணிபூரகமாக இருக்கின்ற மணியான ஒளியிலே பூரகமான இந்த பூரகத்தை இருக்கின்ற அவ்வளவு சக்தி வாய்ந்த எனர்ஜி அத்தனையும் கூட்டங்களும் நாடி கண்ணுக்கு தெரியாத அத்தனை விஷயங்களும் உள்ளே அடங்கி கிடக்கிற இந்த உடம்புல, இந்த உடம்புக்கு பாதகமான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்தால் கிரகம் நம்மளும் ஒன்றும் பண்ணாது. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் பாதகத்தை செய்யக்கூடிய பிரபஞ்சத்துக்கு எதிராக செஞ்சோம்னா நமக்கு கிரகம் ஆப்போசிட்டாக வைக்கும். அதுதான் தோஷம் என்று சொல்வார்கள். தோஷமும் புண்ணியமும் தோஷமும் நம்மிடம்தானே தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. நீ புண்ணியமாக நம்ம கோயிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதா இல்லை. மனசுக்கு புண்ணியமானாதான் நம்ம தோஷ நிவர்த்தி. அது மூச்சுக்கு புண்ணியமாக இருக்கணும். அப்போ அது வெளியில் இருக்கின்ற பிரபஞ்சத்தில் நடக்கின்ற புண்ணிய காலத்திலே நம்மளுடைய புண்ணிய காலத்தை மேட்ச் பண்ணுறது தான் சரம். நான் கெடுதலாக இருக்கேனே, என்னோட புண்ணிய காலத்தில் மேட்ச் பண்ணேன்னா என்னோட மூச்சோட கனெக்ட் ஆகாது. அப்போ அது புண்ணிய காலமான தை 1 செவ்வாய்க்கிழமை தொடங்குது. வலிமையான செவ்வாய்க்கிழமை மனதை தைரியம் கொடுக்கக்கூடிய, உடம்பிலே தைரியத்தை கொடுக்கக்கூடிய, செயலிலே தைரியத்தை கொடுக்கக்கூடிய, பிளட்டை ஹீட் பண்ணக்கூடிய அத்தனை வலிமையும் இந்த செவ்வாயைத்தான் சொல்வார்கள். பெண்களுக்கு செவ்வாய் கணவன் ஸ்தானம்பாங்க. பெண்களுக்கு செவ்வாய் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவங்களுக்கு கணவன் ஸ்தானம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய அந்த சைக்கிளிங் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். எல்லாத்துலேயும் வெற்றி அடைவார்கள். சரிங்களா? அதே மாதிரி ஆண்களுக்கு வலிமையாக இருக்கும்போது எல்லா செயலும் தைரியமாக அற்புதமாக செய்து வெற்றி அடைவார்கள். அந்த கிழமையிலே மகரத்தில் சங்கராந்தி தொடங்குகிறான். அப்போ தை 1 எந்த நாடி இயங்கணும்? இந்த சரகலையிலே ஒவ்வொரு கிழமையிலும் ஒரு நாடி இயங்கும் அப்படிங்கிறது ரூல். அப்போ சரம்ங்கிற அந்த மூச்சு காலையிலே சூரிய உதயம் போல் நம் உடம்புக்குள்ளே மூச்சின் நடை அந்த நாளில் என்ன நடக்குங்கிறது டிசைட் பண்ணும். இப்போ தை 1 அந்த நாடி இயங்குச்சுன்னா அந்த 6 மாத காலம் கிரகம் நமக்கு சாதகமாக, இந்த புண்ணியமான உடம்புக்கு சாதகமாக செயல்களை வெற்றி தரும் என்பதுதான் சித்தர்களுடைய கூற்று. அப்போ தை 1 என்ன நாடி இயங்கணும்? வடக்கு பயணமான சூரியன் வீரியமாக ஹீட்டாக பயணம். அப்போ ஹீட், உடம்பு ஹீட் ஆகும். கரெக்டாக? அப்போ பால்பிட்டேஷன் வரும், ஹார்ட் பம்ப் பயங்கரமாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரோக் வரும். ஏன்னா ஹீட். அப்புறம் பைல்ஸ் வரும், எல்லாமே இதெல்லாம் ஹீட் சம்மந்தமான அம்மை பார்க்கும் இதெல்லாம். அப்போ நம்ம என்ன, வெளியில் பயங்கரமான ஹீட் இருக்கும்போது நம்ம உடம்பு குளிர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் இன் யான் என்று சைனீஸ் சொல்கிறார்கள். அப்போ ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ரிலீஜியஸில் சிவன் சக்திங்கிறாங்க. அப்போ வெளியே இருக்கின்ற அந்த ஹீட்டானது சிவன் என்றால், நம்மளுடைய அகமான அந்த மூச்சு சக்தியாக இருக்கும் பொழுது ப்ளஸ் மைனஸ் கன்ஜெக்ட் ஆகி ஒரு ஒளி கிடைக்கிறது. நம்மளும் வெளியிலையும் ஹீட்டு, நம்மளும் ஹீட்டுனா நமக்கு நோய் வந்துருச்சு. வெளியில் குளிச்சு நம்மளும் குளிச்சின்னா நமக்கு நோய் வந்துருச்சு. கரெக்டாக? அப்போ பரவுகின்ற அத்தனை நோய்களும் நமக்கு அட்டாக் ஆகுது. நமக்கு இம்யூன் சரியில்லைன்னா வெளியில் இருக்கிற என்ன தன்மையோ அதே மாதிரி உடம்பு இருக்கிறனால தான் ஈஸியாக பற்றிக்குது. கரெக்டாக? அப்போ எப்பயுமே ப்ளஸ் மைனஸாக இருக்கணும், பகலிரவாக இருக்க வேண்டும். அப்போ 2 தன்மையில் இருக்கணும். அப்போ தான் வேலை செய்யும், உடம்பு மனசு வேலை செய்யும். இப்போ வெளியில் ஹீட் மகரத்தில் ஆரம்பிக்கணும். ஹீட்டானது பயணம் அப்படியே போய் சித்திரை 1 அற்புதமான திங்கட்கிழமை என்ன பண்ணுது? சித்திரை 1 இந்த வருட பிறப்பு நடக்கிறது. கரெக்டாக? குரோத ஆண்டு நடந்துட்டுருக்கு. குரோதம், அதுவே குரோதம் தான். இந்த குரோத ஆண்டிலே 2025 தொடங்கியிருக்கு. குரோதம்னா என்ன? அந்த காலத்தில் தமிழர்களுடைய வருடப்பிறப்பிலே குரோத ஆண்டு, சண்டை சச்சரவுகள் உள்ள ஆண்டு. அரசர்கள் எல்லாம் சண்டை கட்டுவார்கள், நாட்டுக்குள்ளே போர் நடக்கும், பல பிரச்சனைகள் நடக்கும், நாட்டின் தலைவர்கள் எல்லாம் சில பேர்லாம் கொல்லப்படுவார்கள், இல்லை சிலதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பஸ்டாக இருப்பாங்க. அப்போ குரோதம் என்பது சண்டைன்னு அர்த்தம். ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதே டயத்தில் இந்த வால் நட்சத்திரம் வேறு வந்திருக்கு. அது ஒரு நெகட்டிவ். வால் நட்சத்திரம் வந்தாலே தலைவர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது உலகத்திலே அதே கிரக சஞ்சாரத்திலே உள்ளே கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சனி டிரான்சிட் ஆகுது, ராகு டிரான்சிட் ஆகுது. ராகு மாறுது 1.5 வருஷம், சனி மாறுது 2 வருஷம் கழிச்சு, சனி மாறுது, குரு மாறுது. இதெல்லாம் கிரக மாற்றங்கள் நிகழுது. எந்த வருஷம்? 2025 கிரக மாற்றங்கள் நிகழுது.
கிரக மாற்றம் என்பது மனோ மாற்றம், செயல் மாற்றம், உலகத்தினுடைய தலைவர்களுடைய மாற்றம், எல்லா தொழிலுடைய மாற்றங்கள், தொழிலிலே விருத்தி எல்லாம் மாறும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறான். பொதுவாக புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் மனசில் எங்குது, மூச்சில் எங்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நாம் தை 1 சித்தர்கள் உத்தராயண காலத்தில் தை 1 இடதுகளையான மூச்சு துவாரம் ஓட வேண்டும் என்பது ரூல் சொல்லியிருக்காங்க. முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ, பொறுமையாக பாருங்கள். ஏன்னா எல்லா ரகசியம் முன்னோர்கள் சொன்னது, நான் சொன்னதல்ல. அந்த முன்னோர் சொன்னதை கடைபிடிச்சிட்டு அந்த ஒரு நாளாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு நாள் அற்புதமான அந்த ஒரு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. 12 நாள் என்று இந்திர விழா என்று சொல்வார்கள். சூரியனுக்காக வழிபடக்கூடிய அற்புதமான நாள் தான் பொங்கல் திருநாள். அப்போ குளிர்ச்சியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சண்டை சச்சரவு இல்லாமல் உறவுகளெல்லாம் அரவணைத்து பொங்குகின்ற பொங்கலை எல்லாம் வைத்து இனிப்பாக, நாம் மனது இனிப்பாக இருக்கிறது, உள்ளம் இனிப்பாக இருக்கிறது, என்னை சுற்றியுள்ள அத்தனையும் இனிப்பாக இருக்கிறது என்று இனிப்பாக மாற்றுவது தான், மகிழ்ச்சியாக மாற்றுவது தான் இனிப்பு என்பது உறுதித்தன்மையான நிலத்தின் தன்மையானது. இனிப்புனா நிலம் என்று அர்த்தம். நம்ம பூமியில் நிலைத்து வளரப்போகிறேன், காலூன்றி வளரப்போகிறேன் என்று அர்த்தம். அப்போ இந்த இனிப்பு சாப்பிட்றோம், புத்தாடை அணிகிறோம், மகிழ்ச்சி. மற்றவங்கள புத்தாடை அணிகிறாங்க, பார்க்குறாங்க, வெண்மையாக இருக்கிறாங்க. அப்போ புத்தாடை அணிந்து நம்மளுடைய மகிழ்ச்சி, இன்னும் மகிழ்ச்சியை கூட்டுறோம். வெள்ளை அடிக்கிறோம், வீட்டுக்கு சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்கிறோம். இன்னும் வீடெல்லாம் அங்கே தேவையில்லாத அந்த தட்சிணாயன காலத்தில் வந்த கிருமிகள் எல்லாம், பூச்சிகள் எல்லாம், வரவிருக்கின்ற நோய்கள் எல்லாம், சளி, இதனால் எந்தெந்தமோ கிருமிகள்லாம் புதுசாக உற்பத்தியாகிற அத்தனை கிருமிகளை அழித்து புதிதாக நான் எல்லா நோய்களையும் நீக்கி இந்த உடம்புக்கு மனசுக்கு தெளிவாக்குகிறதா தை 1. சரிங்களா? அதிலே பாருங்கள் எவ்வளோ கிரகம் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நாம் என்ன மாதிரி எனர்ஜி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம உடம்பு, மனசு, குடும்பம், அதை சுற்றி இருக்கின்ற உறவினர்கள் எல்லாம் சந்தோஷமாக, நாம் இருக்கின்ற தொழில் முறை எல்லாம் வளரும். கரெக்டா? அப்போ தை 1 மகிழ்ச்சியான நாள். இவ்வளவுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ இந்த இடகலையான நாசி துவாரத்தின் வழியாக குளிர்ச்சியான, நீர்த்தன்மையுள்ள, நிலத்தன்மையுள்ள, ஈரத்தன்மையுள்ள காற்று மேலும் கீழும் ஓடும், கம்பி போல அற்புதமாக அமிர்தமாக ஓடும் என்று சொல்கிறார்கள். அப்போ இடது மூக்கு துவாரமானது இப்படி அடைச்சி இழுத்தீங்கன்னா, அடைச்சி இழுத்தா என்ன மேலும் கீழும் அற்புதமாக இருக்கும். அப்போ தை 1ஆம் தேதி காலையில் 6:40க்கு தொடங்குது சூரிய உதயம் வைங்க. 6:40க்கு தொடங்குதுன்னா இதை செக் பண்ணிக்க. சன்ரைஸ் டைம் அந்த சன்ரைஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் 5 நாளிகை இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். 5 நாளிகை 2 மணி நேரம் நம்ம அந்த மூச்சை கரெக்டாக இடதுகளையில் வச்சுருக்கணும். அப்போ சில பேர்த்துக்கு இடதுகளை எனக்கு வரவே இல்லை, எனக்கு இடதுகளையே இயங்கலை, வலது மூக்கு துவாரம் ஓடுகிறது என்றால் அவர்களுக்கு அந்த 6 மாதம் துன்பம் நிறைந்த மாதமாக இருக்கும் என்பது உறுதி தான் தோணும். அப்போ என்ன பண்ணணும்? பரிகாரமாக்கும். அதுக்கு தான் இது. அப்போ என்ன பண்ணுறேன்? இடதுகளை இயங்கிறதுக்காக பஞ்சு சுற்றி நல்லா தூளை வச்சு அதை என்ன ஒன்று அடைச்சி வச்சுக்கணும். அப்போ என்ன ஒன்று கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மூக்கு துவாரம் ஓப்பன் ஆயிடும். அழகாக மேலுங்களும் இயங்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிள் மெத்தடாக. ஆனால் எவ்வளவுதான் அடைத்தாலும் மாறவில்லை என்றால் உங்கள் மனம் மகிழ்ச்சியற்று இருக்கிறது என்ற அர்த்தம். அதை முடிஞ்சு சும்மா அடைச்சா மட்டும் மாறாது. குளுமையான தண்ணி குடிக்கணும், குளுமையான இனிப்பு, மற்றவங்களாம் சந்தோஷம், எல்லாம் சொந்தக்காரங்களாம் நல்லா இருக்காங்க, என்னை சுற்றி நல்லா, அந்த மனதிலே ஒரு இறுக்கமான மனதுன்னா என்ன ஆகும்? வலது நாடி எங்கே அந்த 6 மாதமே நமக்கு என்னது ஹீட்டாக இருக்கும், பாடி ஹீட்டாக இருக்கும், சண்டை சச்சரவு வரும், தொழில் முறையில் தடைகள் ஏற்படும். இதை புரிஞ்சுக்கிறது தான் கிரகத்தினுடைய பரிகாரம். நீங்கள் ஜாதகத்திலே அற்புதமான யோகம்லாம் இருக்கலாம். ஜாதகத்தில் திசாபத்தி சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஜோதிடர் சொல்லியிருக்காங்களே, ஆனால் நமக்கு ஒன்றுமே நடக்கலை. காரணம், நம்மளை சுற்றி இருக்கின்ற அத்தனையும் இந்த கிரகத்தின், நம்மளோட ஜாதகமே புனிதமாக இருக்கு, ஆனால் நமக்கு இந்த நாடி கரெக்டாக இல்லையே அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. நாடி கரெக்டாக இல்லைன்னா ஜாதகம் பயங்கரமாக இருந்தாலும் நம்ம உடம்பு, மனசு, செயல் எல்லாம் தோல்வி தான். அப்போ எது முக்கியம்? சரம் தான் முக்கியம். அந்த சரத்தில் எவ்வளவுக்கெவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிறோமோ அப்போ தான் நிலபூதமும் நீர்பூதமும் ஓடும். நிலபூதமும் நீர்பூதமும் நீங்கள் இனிப்பாக வைத்திருக்கும் பொழுது அந்த உடம்பு, மனசு எல்லாம் இனிப்பாக இருந்தால் அந்த நாள் முழுவதுமே வைங்க. அதனால தப்பு இல்லை, அடுத்த நாளும் வைக்கலாம். அப்படியே இருந்து பாருங்க, எல்லா செயலும் வெற்றி அடையும். கோவம் வந்தால் டவுன் பண்ணிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கரெக்டாக டவுன் பண்ணி இடதுகளில் இயக்கம் பாருங்கள். அப்போ கோபம் என்பது சூரியனுடைய ஆதிக்கம், அதிகமான ஆதிக்கம். சந்திராதிக்கத்தில் வரப்போ சூரியனுடைய கலையை அடைத்து விட்டால் இடது மூக்கு துவாரம் ஓடும். இது ஓடுறவங்களுக்கு அப்படியே பயிற்சி பண்ணலாம். அப்புறம் நிதானமாக காலையில் எழுந்திரிச்சோன்னே மனசு விழிக்கிறதுங்கிறது சூரிய உதயம்னு அர்த்தம். மனம் விழித்தலே சூரிய உதயம். அவங்களுடைய மனம் விழித்தல் அவங்களுடைய அந்த நாளுடைய சூரிய உதயம்.
அந்த நேரத்தில் என்ன பண்ணும், எந்திரிக்கும் போதே மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணிட்டு தை 1 அருமையான நம்ம இந்த வருடம் முழுவதும் அருமையாக இருக்கணும், எனக்கு எல்லா கிரகங்களும் நன்மை தருங்கன்னு என்ன பண்ணணும், பிரீத் அவுட் பண்ணணும். அப்போ படுத்து எந்திரிக்கும் போதே 6:40 சூரிய உதயம்னா 5 மணிக்கே எந்திரிச்சுக்குங்க. நல்லா மகிழ்ச்சியாக நிதானமாக எல்லா காலை கடமையில் கழிவில். அப்போ அன்னைக்கு முன்னத்த நாள் உணவு முறையை சாந்தமாக வச்சுக்கணும். நைட் நேரங்கள் சாந்தமாக சாப்பிடணும். முன்னாடியே 6 மணிக்கே சாப்பிடணும். நைட்டில் ஹார்டாக சாப்பிடக்கூடாது. நாம் சாப்பிடுகின்ற முறையில் தான் நாடி மாறும். நம்ம சாப்பிடுகின்ற உணர்வுகளை உண்டு பண்ணி உணர்வு ஆக்கமாக மாறி எண்ணங்களாக மாறி செயலாக மாறக்கூடாது தான் அந்த உணவு. அந்த உணவிலே பிரபஞ்சத்தின் சக்தி பிராணன் கலந்து இருக்கிறது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் கீரையாகட்டும், பூமியில் விளைஞ்சது, பல பயிர் பட்டைகள், பல பேருடைய தொடர்புல நம்ம கலந்து கலவையாக உணவாக சாப்பிட்றோம். அப்போ என்னது, எல்லாமே கிரகம்தான். பாசிப்பயிறு ஒரு கிரகம், துவரம்பருப்பு எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. இந்த கிரகத்தினுடைய சூரியனுடைய கூட்டமான அந்த அணு கூட்டம் அதில் கலந்துருக்கு. அப்போ என்னது, கடினமான உணவு சாப்பிடும்போது என்னது, அசைவம். கடினமான உணவு தான் அசைவம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். சாந்தமான மகிழ்ச்சியான நம் உடம்புக்கு நோய் தராமல் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் அசைவ உணவல்ல, சைவ உணவு. அப்போ எது நமக்கு வேணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான திசைகளை ஒரு 2 மணி நேரம் அடைச்சி வச்சுட்டு நிதானமாக பிரீத் பண்ணுங்கள். சரி, எனக்கு ஓடுது அப்படின்னா பிரீத்தின் எந்த ஒரு மூச்சு பயிற்சியுமே எங்கே உட்காந்துருந்தாலும் எந்த நாடி, ஒரு நாடி அடைச்சி பார்க்கணும். இப்போ சூரியகளை அடைக்கிறேன், ஆனந்தமாக இருக்குது. அப்போ தை 1ஆம் தேதி நாடி இடது கலையான குளிர்ச்சி நாடியில் எங்குது, என்ன பண்ணுறேன், ஆனந்தமாக இந்த வருடம் நன்மையாக இருக்கிறது, கிரகத்தின் தன்மை நன்றாக இருக்கிறது, எனக்கு பரிகாரமாக்கள், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்குது, என்ன கடனெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்ட்டு பிரீத் அவுட். அதுலேயே ஒரு 30 தடவை பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பகுதியிலே பண்ணும்போது அதனுடைய ஆப்போசிட் பகுதி இயங்கும். சரியா, இழுத்து இதில் விடலாம், இதுதான் இயங்குது. அதனால் இதில் இழுத்து இதில் விடுறேன். ஆனால் இதில் இழுக்கக்கூடாது, இது சூன்யமான அடைபட்ட நாடி. அப்போ அடைபட்ட நாடியிலே இழுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சூன்ய நாடி, மரண நாடி, புரியுதுங்களா, சௌபாக்கியமற்ற நாடி என்று சொல்கிறாங்க சித்தர்கள். என்ன சொல்கிறாங்க, சௌபாக்கியமற்ற நாடி. சௌபாக்கியம் என்பது இயக்கத்தில் இருப்பது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ நாடியிலே சகலத்துவம் இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நாடி பயிற்சி நம்ம ஓடக்கூடிய அமிர்தமான தை 1ஆம் இடது நாடியில் மூச்சு இழுத்தோம்னால் உடம்பு பூரா பரிபூர்ணமாக எனர்ஜி போகுது, மனசு போகுது, எல்லா செல்களுக்கும் எனர்ஜி போகுது. என்னுடைய எல்லா செல்களுக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று 6 மாதம் நினைக்கிறனோ அதுவாக ஆகிட்டேன். வீடு கட்டிட்டேன்னு வீடாகவே நான் மாறிவிட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அதே அதுவாகவே ஆயிடுச்சு நினச்சிட்டு பண்ணுங்க. அந்த 6 மாதத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கான பிரபஞ்சம் உங்களை சுற்றி உருவாக்கும். இதுதான் சரம். சரம் என்பது சரத்திலே நீங்கள் நினைக்கின்ற ஓட்டத்திலே, அந்த ஓட்டத்தை நினச்சிங்கன்னா அப்படி நடக்கும். அப்போ தை 1ஆம் தேதி புரிஞ்சுக்கிட்டீங்களா, இடதுகளை நாடி ஓடணும். சரிங்களா. அப்போ இடது நாடி எவ்வளவு வச்சுருக்கீங்களா, அந்த நாள் பூரா வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 10 மணி நேரம் இடதுகளிலே பகல் நேரத்தில் இருக்கின்ற ஒருவனுக்கு எல்லாம் வாக்கு பலிதம் சொல்கிறாங்க சித்தர்கள். அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க சித்தர்கள். புரியுதுங்களா. அப்போ எவ்வளோக்கெவ்வளோ நம்ம சாந்தமாக ப்ரெசன்ட் டென்ஸில் துன்பங்களை எல்லாம் அழிச்சிட்டு போய் பண்ணிங்கன்னா, துன்பம் எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நினைக்காம, துன்பம் எதெல்லாம் இந்த உடம்புக்கு, மனசுக்கு, செயலுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு கொடுத்ததோ அதெல்லாம் நினையாமல் மனசை ப்ரெசன்ட் டென்ஸில் வச்சு, இந்த மூச்சு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அந்த ப்ரெசன்ட்டில் இழுத்து சங்கல்பம் பண்ணி எனக்கு இது நடந்து விட்டது என்று சங்கல்பம் செய்யும்பொழுது அந்த மூச்சானது அதில் அணுக்கூட்டமானது பிராணன் மனதோடு பேராது அடங்கி உடம்பிலே அற்புதமாக எல்லா கிரகங்களும் வேலை செய்யும், ஜாதகம் மாறும். சரிங்களா. அன்னைக்கு நடக்க ஒரு துன்பம்னா நடக்கவே நடக்காது. இதுதான் சரக்கலையினுடைய உண்மையான தத்துவம். அப்போ மனசில் தான் இருக்குது. மூச்சின் பயணம், மனசின் பயணம் எல்லாம் ஒன்று தான். அதுதான் பிராணனின் உச்சக்கட்டம். எல்லாம் பிராணனில் போய் ஸ்டோர் ஆயிரும். அது பிராணநிலை இயக்கமானது பிரபஞ்சத்தின் பிராணனோடு கனெக்ட் ஆயிரும். பிரபஞ்சத்தின் சக்கரத்தின் வழியாக கனெக்ட் ஆகும்போது நம்மளுடைய கிரகத்தினுடைய எனர்ஜி கரெக்டாக வேலை செய்யணும் அர்த்தம். அப்போ தை 1ஆம் தேதி என்பது இடது கையிலே அற்புதமாக. அப்போ என்ன பண்ணுவோம், இயங்கலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அந்த 6 மாதம் துன்பம்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் வருத்தப்பட அடைச்சி மாட்டுங்க. உங்களுக்கு தை பிறந்தால் வழிகள் பிறக்கும். சரி, அதில் தான் இல்லை அப்படின்னா சொல்லியிருப்பேன் பல தடவை, இந்த தண்டம் நாடி மாற்றுகின்ற கால் மாற்றுகின்ற கால் மாற்றி காலனை வெல்லலாம் என்று முனிவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன பண்ணணும், இந்த கலை ஓடணும்னா என்ன சொல்லியிருக்கேன், அக்கில் வச்சு இப்படி உட்காந்துக்கணும்.
வந்து இந்த பக்கம் சாஞ்சிட்டா நான் இது ஓடும். ஓடனே என்ன பண்ணலாம், மாறினதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணலாம். மூச்சு இருக்கிறேன், ஹோல்டு பண்ண, மூச்சுடன் எண்ணங்கள் விடும்போது அதேவாக நினச்சிக்கணும். இந்த பயிற்சி விடவா, எவ்வளவு அற்புதமான பயிற்சி, நம்மகிட்டே கிட்டவே இருக்குது. கிரகம் கனெக்டாக இருக்குது, இந்த உலகம் கனெக்டாக இருக்குது, எல்லாமே இந்த மூச்சுக்குள்ளே கனெக்டாக இருக்குது. மையப்புள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் அந்த எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அதை சுற்றி ஊர் இருக்கிறத, ஊரை சுற்றி கிராமங்கள் இருக்குது, கிராமம், நாடு, நகரம், அதை தாண்டி ஒரு நாடு, எல்லாம் பூமியினுடைய அத்தனை தன்மைகள் இருக்குது. அதை தாண்டி அந்த பூமியானது கேலக்சியில் சூரிய குடும்பத்தில் இந்த சூரிய குடும்பத்தில் கேலக்சி எல்லாமே இருக்குதா, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல. அணுவனுடைய தன்மையில் அவ்வளவு ஆற்றல் இருக்குல்ல. அப்போ குறுகிய ஷார்ப்னஸ் மனிதன் தானே, ஒரு புள்ளி தானே இவ்வளோ உலகத்தில் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சான். அப்போ அந்த சுருக்க 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 ஆற்றல் கிடைக்குது அல்லவா, கரெக்டு தானே. அந்த சுருக்க சுருக்கான அந்த மனிதனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குது, மனிதனுடைய மனதுக்கு அளப்பரிய ஆற்றல் இருக்குது, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தை பிறந்தாள் மகரத்திலே தை என்ற சூரியன். அப்போ நாட்டில் இந்த வருஷமே கொஞ்சம் பிரச்சனை தான், கடலுக்குள்ள பிரச்சனை நடக்கும், எர்த்குவாக் வரும்னு என்னது கிரகநிலை சொல்லுது, வெளிப்புற இருக்கிற கிரகங்கள் சொல்லுகிறது. பல நாட்டிலே பிரச்சனைகள் வருங்கன்றது சொல்கிறாங்க. ஒரு கணிதம் இருக்குது, அந்த கணிதன்படி பார்த்திங்கன்னா பிரச்சனைகள், நோய்கள், அப்புறம் கடலுக்குள்ளே கொந்தளிக்கிறது இதெல்லாம் வருங்கிறது ஒரு கால்குலேஷன். அது வராமல் இருக்கலாம். நம்மளுடைய நாடி கரெக்டாக வச்சா நமக்கு ஒன்றும் பண்ணாது, நமக்கு சுத்தமாக. ஒவ்வொருத்தரும் வச்சோம்னா நம்ம பாசிட்டிவ் தானே. வைக்கலாமா? தை 1 சரக்கலையை நன்றாக பிடித்து அற்புதமான அந்த செவ்வாய்க்கிழமையை அற்புதமாக்குங்கள். செவ்வாய்க்கிழமை முழுவதுமே என்னது டென்ஷனாக இருக்கிற நாள். அந்த டென்ஷனாக இருக்கிறனால அந்த வருஷத்தை 6 மாதத்துக்கு காப்பு வச்சிரும். அதனால் டென்ஷன் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி, நண்பர்களிடம் மகிழ்ச்சி, பார்க்கின்ற, கேட்கின்ற, அறிகின்ற, புரிகின்ற அத்தனையும் மகிழ்ச்சி. நாம் இன்றுதான் பிறந்தோம் அப்படின்னுங்கிற ஒரு உள் உணர்வு, மகிழ்ச்சி. குழந்தை எப்படி இறைவனுடைய தொடர்பு கொடுக்கறது, எல்லாம் யாரை பார்த்தாலும் சிரிக்கும். அந்த மாதிரி இருங்க. எல்லா நன்மை, கிரகமானது புனிதமாக்கப்படும், கிரகம் உங்களுக்கு புனிதமாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்யுங்க. தை பிறந்தால் வழிகள் பல பிறக்கும். நன்றி.